திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி மாற்றி பார்த்துங்க. ஓம் நான் ஒரு மந்திர சொல், நமம் வணங்குதல், சிவா சிவன். இது எப்படி சுற்றி பார்த்தாலும் ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு உங்களுக்கு புரியும். இந்த சொல் ஒரு விஷயத்தை வணங்க சொல்லுது. இல்லை சிவன் இதை வணங்கினாரா, இல்லை ஓம் என்ற வார்த்தை சிவனையும் வணங்கிக்கிறோமா, இப்படி இருக்கு. அப்போ சிவன் என்பவர் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர், எல்லா அண்ணன்மார்கள். ஆரம்பத்தில் இப்போ நான் எல்லோருக்குமான மாம் டேட் அப்படின்னு பேசுகிறேன்னா அந்த மாதிரி காலகாலத்தில் வந்தவங்க, ஆரம்பத்தில் இந்த ஆதி முதல் அப்படி வந்ததுனால பின்னாடி அவங்கள பற்றி பேசும்போது அந்த வார்த்தை அது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதோடைய வரலாறு மாறிவிட்டது. ஆனால் அதே வார்த்தை தான் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஒரு கண்டுபிடிப்புக்கு தான். அந்த பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவை இப்போ நம்ம பார்க்குறோம், எல்லாம் மாறிட்டு தானே இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இறைவா என்னை மன்னிக்கவும். அதுதான் முதல் வந்த வார்த்தை. ஆயுத எழுத்து அக்கண்ணா, இதுதான் முதல் எழுதிய எழுத்து. அந்த எழுத்தை தான் ஓம் என்று அடையாளமாக வச்சாங்க. இதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்படி தான் இது வந்தது. ஆனால் இப்போ நீங்கள் ஓம் சொன்னாலும் சிவனவனா எதுவுமே தப்பு கிடையாது. இப்போ என்ன நடக்குதோ தப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லோரும் இறைவனை மன்னிப்பு கேட்க வந்தோம். ஒரு இறைவன், ஒரு அப்பா அம்மா, மாம் டேட், ரெண்டாவது நான் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் நான், அதாவது உணர்தல். ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்போ என்ன வணக்கம் சொன்னாலும் இந்த ஒரு உணர்தலோடு சொன்னீங்கன்னா அந்த உணர்தல் இறைவனை போய் சேர்ந்துடும். நம்ம அப்பா அம்மா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற ஆக்ஷன் எல்லாம் இது உலகத்துக்கான ஆக்ஷன். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. மேலும் நம்ம அப்பா அம்மா உடைய சம்மதம், நம்ம அப்பா அம்மா, நம்மள பெற்றோர்கள், அவங்க சம்மதம் இல்லாமல் யாரும் மதம் மாறக்கூடாது. இன்னொன்று முக்கியமாக முஸ்லீம்கள் மதம் மாறக்கூடாது. மற்றவர்கள்லாம் மாறலாம், அது அப்பா அம்மாவோடைய சம்மதம் மெயினாக இருக்கணும். மற்ற கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்கலாம். அவங்க எதுவுமே சொல்ல வரல, அதை பற்றி அவங்க விமர்சிக்க வரல. அந்த உணர்தல் மட்டும், அந்த ஒரு உணர்தல் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. மற்றபடி சில விஷயங்கள் உங்கள் மதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் பிறகு நான் சொல்கிறேன்.